ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பெசல் தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்ன பெசல்னா, ஒரு கப்பு சோயாபீன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக செம்மையாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கப்பு போதும். இதுலேயும் ஒரு 10 உருண்டை வரும். நம்ம வந்து எந்த சைஸில் உருட்டுறோமோ அந்த அளவு பொறுத்து. நான் வந்து 2 வாட்டி நல்லா இதை கழுவிட்டு சுத்தமாக வேறு ஒரு தண்ணி எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு வந்து சுடு தண்ணி தான் சேர்க்கணுன்னு ஒன்றும் கிடையாது. பச்சை தண்ணியிலே ஊற வைக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ரொம்பவே நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இதை வந்து ஃப்ரெஷ் பண்ணாக்கா தண்ணி வருது பாருங்கள். அந்த தண்ணி இல்லாமல் கெட்டியுமாக நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும். நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை வந்து நல்லா சாஃப்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கைமா உருண்டை மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இப்போது. இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கூட கிடையாது. ட்ரையாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து இந்த குழம்புக்கு அரைச்ச மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் சேர்த்து நம்ம உருண்டை உருட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, ஒரு பூண்டு எடுத்துருக்கேன். நல்ல பெரிய சைஸ் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 லவங்கம், பட்டை, ஏலக்காய் 2, கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, மசாலா பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். யார் வீடியோ பார்த்தாலையும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முறையாக பார்க்குறவங்க வீடியோ தள்ளாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. முழுசாக பாருங்கள் வீடியோவை. நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடு இறந்தோம் ஒரு பிரிஞ்சால் இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கினா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு பிரிஞ்சால் இலை, சோம்பு ஒரு ஸ்பூனு, ஒரு மீடியம் சைஸு வெங்காயம். இதை வந்து நம்ம நிறைய லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. லைட்டாக பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சிம்லேயே வச்சு செய்யுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சுத்தமாக கழுவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரே ஒரு தக்காளி காமிச்சிருக்கேன். இந்த ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த குருமா வந்து பச்சை கலரில் தான் வரும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் லைட்டாக. மசாலா வந்து நம்ம மிளகா பொடியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகா சேர்த்துருக்கு இல்லையா, அதுதான் காரத்துக்கு. இந்த குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து லைட்டாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மீடியம் சிம்லேயே வச்சு வதக்குங்க. எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த மசாலா வந்து அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குல்ல, மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணால் பார்க்கவே சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. எனக்கே சூப்பராக இருக்குது. அதை பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட் இது. நான் சப்பாத்தி செஞ்சுருந்தேன். பூரி, சப்பாத்தி, தோசை எது வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். அது நம்மளுடைய விருப்பம். எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். ஆயிலில் ஃப்ரை பண்ணி அரைக்கல. ஃப்ரை பண்ணால் கலர் மாறிடும். எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து வந்து முக்கியமான விஷயம், நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. இப்போ வந்து நம்ம உப்பு தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு இருக்குது அதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உப்பு சேர்க்க போகிறேன். பாருங்கள், கல் உப்பு வேணுமா, உங்களுக்கு சால்ட் வேணுமா, எது வேணாலும் அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. உப்பு போட்டோன்னே செம்மையாக கமன்னு வாசனையாக இருக்குது. லைட்டாக கலக்கி விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிவிட்டு
மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இதில் உருண்டை போட போகிறோம். அந்த உருண்டையும் கொஞ்சம் வேகணும் இல்லையா? அந்த மாதிரி நான் எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ கரண்டியில் அந்த குழம்பு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இதை நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். அடுத்து நம்ம வந்து உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அதே மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோயாபீன் அரைச்சி 2 ஸ்பூன் மசாலா, அதுக்கு கூடவே என்ன சேர்க்க போகிறோன்னா கடலை மாவு. கடலை மாவு எதுக்குன்னா இது உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும், உடையாமல் இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி எடுத்திருக்கேன், வெறும் மிளகா பொடி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதில் என்னென்ன போட்டிருக்குன்னா 3 ஐட்டம் தான் நம்ம போட்டுக்கிறோம், அதிகமாக எதுவும் இல்லை. அரைச்ச மசாலா 2 ஸ்பூனு, 4 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூனு மிளகா பொடி, தேவையான அளவு உப்பு. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பிசைந்து கையில் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு, நல்லா வாசமாக இருக்குது. நாம் இப்போது உருட்டி வச்சுக்கிற உருண்டையை ஒவ்வொன்றா இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். மெதுவாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு உருண்டையாக இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் செம்மையாக இருந்துச்சு, நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல். இவ்வளோ மெதுவாக போடுங்க, கையில் பட்டுடும் சூடு. எனக்கு வந்து எத்தனை உருண்டை கிடச்சிச்சின்னு நான் கவுண்டிங் பண்ணல. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியே ஆகணும். வீடியோ தள்ளாமல் பாருங்கள். முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிடுங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணாலே வந்துடும் ஒரு லைக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. என்னோடய சேனல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் வாட்ச் ஓவர் ஆகலை. கண்டிப்பாக நீங்கள் தள்ளாமல் வீடியோ பார்த்தீங்களா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம இதை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இந்த குழம்ப. வாவ், சூப்பரான ஒரு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நான் எவ்வளோ நேரம் மூடி வச்சுக்கிறேன்னு அந்த டைமிங் கூட சொல்கிறேன். நான் வந்து 15 மினிட்ஸ் நான் மூடி வச்சேன். மூடி வச்சிருந்து அழகாக உருண்டையும் வெந்துருச்சு. குழம்பும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கிரேவியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குல்ல, அருமையாக இருக்குது பார்க்கவே. இந்த அளவுக்கு கிரேவியாக இருந்துச்சுனாக்கா நம்ம சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது கிரேவி? சூப்பராக இருக்குல்ல பாருங்கள், உருண்டை உடையாமல் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதிகமான மசாலா கிடையாது, ஆனால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு தான் நான் செஞ்சுருக்கேன், சாப்பிடும் சூப்பராக இருந்துச்சு. மக்களே மறக்காமல் வீடியோ தள்ளாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும். பாய் பாய்.